நேற்று நள்ளிரவுல 1:44 மணி அளவில் இந்திய ராணுவம் தரப்புல ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானோட தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்த போர் தொடங்குவதற்கான அத்தியாயம் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா? இல்ல, இது போர் தொடங்குறதுக்கான அத்தியாயம் புரிஞ்சுக்க முடியாது. என் பேர் மேஜர் மதன்குமார். இப்போ தாக்கி நம்ம அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செய்தி, இப்ப தாக்கி இருக்கிறது 9 இடங்கள். அதுல 5 இடங்கள் ஆக்கிரமிப்பு, பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கு. 4 பாகிஸ்தானுக்குள்ள இருக்கு. இதுல ரொம்ப மிக முக்கியமான 2 இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவல்பூர் மற்றும் முசஃபராபாத். இதுதான் தீவிரவாதிகளுடைய மையமா இருக்கக்கூடியது. பாவல்பூர்ல குறிப்பா அங்க இருக்கக்கூடிய ஒரு மசூதிய இந்தியா குறி வச்சிருக்காங்க. ஏன்னா அதுதான் ஜெய்ஷ்-இ முகமது அப்படின்ற மிக மோசமான ஒரு பயங்கரவாத அமைப்போட தலைமையகம். இப்ப நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் அப்படின்றது பாகிஸ்தான் பொதுமக்கள் மேலேயோ இல்ல பாகிஸ்தானுடைய ராணுவத்தோடைய டார்கெட்ஸ் மேலேயோ நம்ம தாக்கல. நாம தாக்கி இருக்கிறது நமக்கு எதிராக செயல்படக்கூடிய 3 பயங்கரவாத அமைப்புகள், லஷ்கர்-இ-தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் மற்றும் ஜெய்ஷ்-இ முகமது. அதோடைய தீவிரவாத முகாம்கள் மேல இந்தியா தாக்கி இருக்கு. இதற்கு பதிலடி அவங்க திரும்ப கொடுக்கணும்னு நினைச்சு நம்மளுடைய நகரங்கள் மீது ஏதாவது தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதுக்கு பதிலடிக்கு இந்தியாவுடைய ராணுவம் முப்படைகளும் தயாரா இருக்கிறாங்க. ஸோ நம்ம அடுத்தது ஏவுகணைகளை யூஸ் பண்ணி, பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகளை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு இந்தியா ஆளாகக்கூடும். அது பாகிஸ்தானுக்கு அதை தடுக்கிறதுக்கோ இல்ல அந்த தாக்குதலை சமாளிக்கிறதுக்கோ பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கு திறன் கிடையாது. நமக்கு நல்லா தெரியும். நரேட்டிவ் வார்ல நாங்க இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம்னு சொல்லி நூற்றுக்கணக்கான பொய்களை காலையில இருந்தே இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி பாகிஸ்தான் இதை யுத்தமா எடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி.